வணக்கம். இன்னைக்கு ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் ரீடிங் பார்க்கலாம். கேண்டில் வேக்ஸ் ரீடிங்கில் என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு தெரிய வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த ஐடியாவும் இல்லாமல் வந்து உட்காந்துருக்கேன் கேண்டில் வேக்ஸ் ரீடிங்காக, லவ் ரீடிங்க்கு. பார்ப்போம் என்ன மாதிரியான மெசேஜஸ் இன்றைக்கி வருதுன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஓகே, உங்கள் பார்ட்னர் மனசில் நினச்சிக்கோங்க. மேபி சில பேரோட லைஃப்பில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்கள் பார்ட்னர் கூட உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், மூவ் ஆன் ஆகுறதுல, மேபி அண்டர்ஸ்டாண்டிங்கில், இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட, உங்கள் ட்வின் ஃப்ளேம், அவங்க சோல்மேட். 55 சிக்னிஃபிகண்ட், 00 சிக்னிஃபிகண்ட். மேபி சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறவங்க பார்ட்னர் மேலே, மேல் ஆர் ஃபீமேல். அவங்களுக்கு வந்துட்டு வேறு யாராவது இருக்காங்களா என்ற மாதிரி டவுட் இருக்கலாம். இல்லை சில பேருக்கு வந்துட்டு ஏதோ தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, யார் என்னன்ற மாதிரி டவுட் ஏதாவது இருக்கலாம். 1 2 3 சொல்லும் போது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ஏஞ்சல் நம்பர். 28 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 10 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 10 133 333 1333 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 1222 சிக்னிஃபிகண்ட். யாரோ நடுவில் ஏதோ சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டவுட்டாக கூட இருக்கலாம். 143 144 சிக்னிஃபிகண்ட். நடுவில் யாரோ ஒருத்தங்க கேம் ஆடுறாங்களா, இல்லை யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டர்ஃப்ளை சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பட்டர்ஃப்ளை. இந்த ரீடிங் நீங்கள் யாருக்கு யார் உங்கள் பார்ட்னருக்காக பார்க்குறீங்களோ அவங்க இல்லைன்னா நீங்கள் ரொம்ப மெச்சூர்ட் பர்சனாக இருக்கலாம், ஏஜில் கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் மைண்ட் லெவலில் நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் எப்படி ரெசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. 333 கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். சாம் நேம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சித்தி நேம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சித்தி, சாம், எஸ்ல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர், வி, எம், ஹெச், ஐ சிக்னிஃபிகண்ட், யூ, ஆர் சிக்னிஃபிகண்ட், சி சிக்னிஃபிகண்ட். இன்னும் சொல்லிட்டே நினைக்கிறேன். சி, பி, பி. ஓகே, அந்த லெட்டர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். வேறு என்ன மெசேஜஸ் உங்கள் பார்ட்னர்? சாஜிடேரியஸ் இருக்கலாம், ஜோடியாக் சைன். நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் விர்கோ. நான் சொல்கிற சைன்ஸ் ஜோடியாக் சைன்ஸ் நீங்கள் இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் எப்படி இருக்கலாம். ஓகே, பைசிஸ், விர்கோ, சாஜிடேரியஸ், ஸ்கார்பியோ, கேப்ரிகான், கேன்சர், வீனஸ் பிளானட் அவங்க ஜூபிட்டர் இருக்கிறதா இருக்கலாம். உங்கள் பர்த் சார்ட்டில் நான் அவங்க இதில் இருக்கலாம். அக்வாரியஸ். ஓகே, கண்டிப்பாக லவ் 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 எடுத்த உடனே லவ் லவ் ட்ரூ லவ், ட்ரூ லவ். ரெண்டு சைடும் சேம் ஃபயர் இருக்குது ரெண்டு சைடுமே. எஸ், யாருக்குன்னா டவுட் இருந்ததுன்னா அந்த சைட் சேம் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, அவங்க லவ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி உண்மையா இல்லையான்ற டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன். ரெண்டு சைடுமே சேம் லெவல் ஃபயர் இருக்குது. ஃபயர் லவ் விஷயத்தில். சில பேருக்கு இது ஃபர்ஸ்ட் லவ்வாக இருக்கலாம், சில பேருக்கு இது நியூ லவ்வாக இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? சில பேருக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் உங்களுடைய லவ், உங்களுடைய க்ரஷ், உங்கள் ட்வின் ஃப்ளேம் சோல்மேட்டாக இருக்கலாம். சில பேருக்கு இது உங்களுடைய
விஷயம் கட் பண்ணுறாங்க. 0505 உங்களுடைய ட்ரூ லவ்வாக இருக்கலாம் சில பேருக்கு. மேபி அந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகம் யோசிக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் 2 பேருக்குள்ள ஏதாவது விரிசல் எடுத்துகிட்டு வருமோ, இதனால் எதனா ப்ராப்ளம் வருமா, இந்த விஷயம் சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லி எதனா உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம். இல்லை உங்கள் பார்ட்னர் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம் ஏதோ விஷயம். அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறதா இருக்கலாம். 333 நம்பர் கண்டிப்பாக சிக்னிஃபிகண்ட். 43 நிறைய தாட்ஸில் நிறைய விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. நிறைய பேசணும், நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும். எந்த ஒரு மறைவு இருக்கக்கூடாது லைஃப்பில். உங்ககிட்ட மட்டும்தான் எல்லாமே ஓப்பனாக பேசணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. யார்கிட்டையும் அவங்க டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும். எந்த சீக்ரெட்டும் இருக்கக்கூடாது 2 பேர் நடுவில்ன்ற மாதிரி பேசணும் நெருங்குறாங்க. ஆனால் ஏதோ விஷயத்தினால திரும்ப ஒதுங்குற மாதிரி இருக்குது. அதனால் மேபி உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், யாராவது நடுவில் இருக்காங்களா நமக்கு தெரியாமல், ஏதாவது அந்த சைடு வேறு ஓடிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு. இன்னும் நீங்கள் மட்டும்தான் அவங்க மைண்டில் இருக்கீங்க. நீங்கள் மட்டும்தான். சம்டைம்ஸ் நீங்கள் யோசிக்கிறதா உங்கள் பார்ட்னரும் யோசிக்கிறதா இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது இருக்கிறாங்களா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதா கூட இருக்கலாம். சில பேருக்கு அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கலாம். யாராவது உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை பற்றி பேசணும். ஆனால் அது அவங்களால கேட்க முடியல சில பேருக்கு. மேபி நீங்கள் காண்டாக்டில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒர்க் பிளேஸ்லேயோ இதோ ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி மீட் பண்ணியிருக்கலாம். கிளைண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லை ஜிம்மில் கூட நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். யோகா போகும்போதோ ஜிம்லேயோ அந்த மாதிரி மீட் பண்ணியிருக்கலாம். இல்லை நீங்கள் காலேஜில் மீட் பண்ணியிருக்கலாம், ஒர்க் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி. சில பேர் டீச்சர்ஸ் கூட எனக்கு தெரியுது. டீச்சர்ஸ் என்ன டீச்சர் வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு ஃபீல்டில். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவங்க கேட்குறதுக்கு தயங்குற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் வேறு யாராவது இருக்காங்க, உங்களை பற்றி அதிகமாக கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. கொஞ்சம் இன்னும் க்ளோஸ் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்களால கேட்க முடியல. ரொம்ப தயங்குறாங்க, ரொம்ப தயங்குறாங்க. ஆனால் பேசணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் தயங்குறாங்க பேசுகிறதுக்கு, கேட்குறதுக்கு. நிறைய மைண்டில் தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. டே ட்ரீம்ஸ் நிறைய போயிட்டுருக்கு அந்த சைடு. டே ட்ரீம்ஸ் சம்டைம்ஸ் நினைக்கிறாங்க யாருன்னா நடுவில் ஒரு ஃப்ரெண்டு மூலியமாக ஏதாவது ஒரு ரீசன் தேவைப்படுது அவங்களுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. சம்டைம்ஸ் யோசிக்கிறாங்க, இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் கேட்டுருவோம், யாரோட ஒரு சப்போர்ட் நமக்கு தேவையில்லை, யாரோட ஒரு நடுவில் எந்த பர்சனும் வேண்டாம்ன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. எல்லாம் மைண்ட்லேயே தான் போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், நினைக்கிற விஷயங்கள் மைண்ட்லேயே தான் பேசிகிட்ருக்காங்க அவங்களுக்குள்ள. அவங்க இன்னும் ஓப்பன் பேசுகிறதுல ரொம்ப தயக்கம், அதிகமான தயக்கம். சில பேருக்கு உங்கள் ஒர்க் பிளேஸில் பாஸாக கூட இருக்கலாம். டால், சின்ன டால் தெரியுது. 2 ஜடை போட்ட மாதிரி, குட்டியோண்டு ஜடை, 2 ஜடை வச்ச மாதிரி ஒரு டால் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் யாருக்காவது. நிறைய ட்ரீம்ஸில் 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் பார்க்குறாங்க. நிறைய ஃபேண்டசி மூவிஸ்லாம் பிடிக்கும் போல இருக்கு உங்கள் பர்சனுக்கு. இல்லை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிற ஃபேண்டசி மூவிஸ்.
மெசேஜஸ் ரொம்ப ஸ்லோவாக வருது, ஸ்லோவாக மெசேஜ். அவங்களும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்கள் தான் அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் சொல்லிவிட்டு உங்கள் கூட தான் வாழணும்னு சொல்லி பேசுகிறதுல, ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதில் ரொம்ப தயக்கம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோமா, இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதுக்கு பயந்து அவங்க அப்படியே இருக்காங்க. இது இப்போ தூரத்தில் இருந்து நம்ம வந்து ஒருத்தரை வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துக்கிட்டாவது இருக்கிறோம், ஃபீல் பண்ணிக்கிட்டாவது இருக்கிறோம். அதுவும் இல்லைன்னா அப்புறம் தாங்க முடியாதுன்ற மாதிரி நீங்கள் இல்லாத ஒரு லைஃப் அவங்களால யோசிக்க முடியல. அதுக்காகவே அவங்க அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆனால் நிறைய பேசணும்னு தான் நினச்சிட்ருக்காங்க. நீங்களும் நினைக்கிறதா இருக்கலாமா? கொஞ்சம் 2-3 டேஸாக நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க, போயிட்டு திரும்ப நீங்கள் தயங்குற மாதிரி இருக்கு. மேபி சில பேர் யாருன்னா நீங்கள் மெசேஜ் கூட பண்ணியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ரிப்ளை வந்திருக்காது. அதனால் நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பீங்க. என்ன இது இந்த மாதிரியான மிக்ஸ் சிக்னல் கொடுக்குறாங்க, ஆனால் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, பார்த்துட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டிசிஷன் இன்னும் அதிகம் கோபத்தோட டிசிஷன் எடுக்கிறதுக்கு தயங்குறதா இருக்கலாம். ஒன்று இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தேவையில்லாத டென்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்கன்னு தான் நினைக்கிறீங்க. டைம் வேஸ்ட் சொல்ல முடியாது இந்த விஷயத்தில். டென்ஷன் கொடுக்குறாங்க. சில பேர் யாராவது நேர்லேயே போய் டைரெக்டாக பேசலான்னு கூட யோசிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி வெயிட் பண்ணுவோம். அந்த சைட்லேருந்து நமக்கு என்ன ஆக்ஷன் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ரியாக்ஷன் வெயிட் பண்ணலாம். டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் இருக்கு. சில பேர் நீங்கள் இதுக்கு முன்ன உங்களுடைய எக்ஸ் இருக்கலாம். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு உங்கள் சைடில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிவிட்டு நிறைய ஏமாற்றம் வந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் இந்த டைம் வந்துட்டு நீங்கள் இது ட்ரூ லவ் நீங்கள் உங்களுக்கு உணர முடியுது. அதனாலேயே நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தை நம்ம அவசரப்பட வேணாம், நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு பர்சனுக்காகவே நம்ம எல்லாமே பண்ணோம். இந்த பர்சனுக்காக நாள் மாதக்கணக்கு என்ன எவ்வளோ வருஷங்கள் நாளானாலும் வெயிட் பண்ணணும். சாகுற டைம் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம்ன்ற மாதிரி சில பேர் யோசிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ட்ரூ லவ்க்காக அந்த ஒரு பேசாமலேயே, அதிகம் பார்த்துக்காமலே, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணாமலே, தூரத்தில் இருந்தே மிக்ஸ் சிக்னல் கொடுத்துட்டு அப்படியே இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு தனி. அப்படி பண்ணுறவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே கிடைக்காது, ரொம்ப ரேர். 2 சைடுமே சேம் ஃபயர் இருந்துக்கிட்டே 2 பேருமே கன்ஃபர்ஸ் பண்ணாமல் தூரத்தில் இருந்தே பார்த்துக்கிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ஒரு தனி ஒரு போதைன்னு வருது எனக்கு, சாரி, ஒரு தனி விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மெசேஜஸ் ரொம்ப ஸ்லோ இருக்குது, அதனால தான் டைம் எடுத்தது. இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் வெளிப்படுத்துறதுல தயக்கம். நீங்கள் நினைக்கிறத விட அதிகமான இன்ட்ரெஸ்ட், அந்த லவ் அவங்கக்கிட்ட இருக்குது. நீங்கள் பார்க்குறத விட உங்களை விட அதிகமான விஷயம், அந்த ஒரு அவசரம் அவங்கக்கிட்ட இருக்குது. ஆனால் அது வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க.
கூட பாசிட்டிவ் தான் இந்த மெசேஜ். பாசிட்டிவ் 1313 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 1313 1515 சிக்னிஃபிகண்ட். 155 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அவங்க எனர்ஜிக்கு மேட்ச் பண்ணக்கூடிய பர்சன், எல்லா ஒரு அவங்க நினச்ச மாதிரியான ஒரு ட்ரீம் பர்சன் நீங்கள் தான்ன்றது அந்த சைடு நல்லாவே தெரியும். சில பேர் நீங்கள் கூட ரெடியாக இல்லாத மாதிரி இருக்குது. அந்த இருக்கும்போது ஏதோ ஒரு ரீசன்னால், ஸோ அந்த மாதிரி எனர்ஜி கூட அவங்க சில பேர் உங்களுடைய பார்ட்னர் வந்து அந்த சைடும் அந்த எனர்ஜி ஃபீல் ஆகுறதுனால வெளியில் ஒர்க் நடக்குது யாரோ வீட்டில். சாரி அந்த நாய்ஸ் கேட்டுச்சுன்னா. அந்த மாதிரி ரீசன்னால் கூட 2 பேர் கூட நடுவில் இருக்கலாம். உங்கள் ஃபேமிலி பர்சனல் இஷ்யூஸ்னால் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஃபீல் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ரீசன்னால் நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறதா இருக்கலாம் இந்த விஷயத்தில். அந்த மாதிரி விஷயத்தினால கூட அந்த சைட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் லைஃப்பில். இந்த பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பாங்க. கண்டிப்பாக மெசேஜ் அவங்க சைட்லேருந்து அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அதை காமிக்காமல் அதை ஒரு கெத்தாக அவங்க ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் அந்த சைடும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, முடிச்சுக்கலாமா ரீடிங்க? அதுக்கு மேலே மெசேஜ் ரொம்ப ஸ்லோவாகுது. இதுக்கு மேலே தெரியல மெசேஜ். கார்டில் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபைனலி டேரோ கார்டில் இன்னும் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு புரியுது மெசேஜஸ். இந்த விஷயத்தில் அவங்க பின்வாங்க போகிறதா கிடையாது. இந்த உங்களுடைய லவ் ஸ்டோரியில் அந்த பர்சன் பின்வாங்கவே மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் அவங்களுக்கான பர்சன். பர்ஃபெக்ட் மேட்ச். உங்கள் ட்வின் ஃப்ளேம் ஆர் சோல்மேட். நீங்களும் பின்வாங்க மாட்டீங்க, அது தெரியும். இந்த மெசேஜ் நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோனா இது உங்களுக்கான மெசேஜ். இதில் எந்த டவுட்டும் இல்லை. அதுக்காக பார்ட்னரே இல்லாமல் யாராவது பார்க்குறீங்க, ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு போங்க வீடியோவை. போஸ்ட் பண்ணி எடுத்துக்காதீங்க மெசேஜஸை. இதில் வந்துட்டு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பற்றி கேட்காதீங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனாக மேபி நீங்கள் பிரேக்கப் ஆகிருக்கீங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ் இந்த விஷயங்களை கேட்காதீங்க. சம்டைம்ஸ் அவங்க வந்துட்டு இதுலேருந்து விலகணும்னு நினச்சி நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் சில பேரோட பார்ட்னர், ஆனால் அவங்களால விலக முடியல. திரும்ப அதே இடத்துல வந்து அவங்க நிற்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கூட ட்ரை பண்ணியிருப்பீங்க, உங்களாலையும் விலக முடியாமல் இருக்கும். இன்கேஸ் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெசேஜ் ஏதாவது உங்கள் மனசுக்கு படுது, ரெசனேட் ஆகுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்க வேண்டாம்னு சொல்கிறேன். சில பேருக்கு தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு. நான் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா இந்த ரீடிங் அப்படி இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மெசேஜ் உங்களுக்கு மனசுக்கு படுது, இது உங்களுக்கு தான் சொல்லி உங்களுக்கு 100% தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஓகே, இது பார்க்கும்போது ஒரு ரோஸ் ஃப்ளவர் பூத்திருக்கிற மாதிரி இருக்கு. ரோஸ், அந்த பிளான்ட் ரோஸ் ஆல்ரெடி நான் இங்கே வச்சுருக்கேன்.
ரோஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஏஞ்சல்ஸ் இமேஜஸ் நிறைய பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் ஏஞ்சல் இமேஜ் அந்த மாதிரி இதெல்லாம் மீடியாவில் ஏஞ்சல்ஸ் பற்றி பார்க்குறதா இருக்கலாம். ரோஸ் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. தெரியுது அவங்களுக்கு அந்த இடத்துல ரோஸ் கையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ பர்சன் உட்கார்ந்த மாதிரி ரோஸ் கையில் வச்ச மாதிரி வண்டியில் ஏதோ ஒரு வண்டியில் வந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. இது ஹார்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஹார்ஸ் அந்த மாதிரி தெரியுதா? ஒரு ஹார்ஸ் யூனிகார்ன் அந்த மாதிரியான ஒரு தெரியுது. நிறைய என்ன சொன்னல ஃபேண்டசி மூவிஸ் பார்க்குறதா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி நிறைஞ்ச ஒரு அந்த மாதிரி மூவிஸில் வர மாதிரி ஒரு குதிரை அந்த காட் அந்த வண்டியில் வந்துட்டு ரோஸ் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. லைக் ஒரு கிங் ஒரு குவீன் மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்க ரெடியாக இருக்கிறாங்க வரத்துக்கு. மேபி இதுக்கு முன்ன அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு இல்லை. ஆனால் இப்போ அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறதா இருக்குது. அவங்க ட்ரீம்ஸில் அடிக்கடி டே ட்ரீம் சொன்னேன் இல்லையா, டே ட்ரீம் காண்றதா இருக்குது. அந்த மாதிரி அவங்க வர மாதிரி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஹார்ஸ் அங்கே பார்த்த மாதிரியே இருக்கு இல்லையா, ஹார்ஸ் அதே மாதிரி இந்த இடத்துல ஹார்ஸ் ஒரு பர்சன் அதே மாதிரி தான் நீங்கள் அதில் பார்த்தீங்க வர மாதிரி இருக்குது. குதிரையில் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சேஃபாக ஒரு செக்யூர்டு அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியடில் அந்த மாதிரியான ஒரு டைமில் அவங்கக்கிட்ட நெருங்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரெடியாக இருக்காங்க வரத்துக்கு. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு ஹார்ஸ் அந்த இதில் ரேஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாக நிற்பாங்க. அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த போருக்கு வர்றதுக்கு முன்னாடி ரெடியாக இருக்கிற மாதிரி நிற்கிறாங்க. அந்த சைட் அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு சிக்னல் ஒரு சைன் அவங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அது இன்னும் அவங்களுக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு கண்டிப்பாக நான் ஸ்டெப் எடுப்பேன்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நிற்கிற மாதிரி இருக்காங்க. பாருங்கள், பாட்டம் ஆஃப் த டெக் பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன். ஃபுல் கார்ட் கண்டிப்பாக ஃபுல் எனர்ஜியில் இருக்கிறாங்க, லவ் மோடில் இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் உங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கு. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை மறைச்சிருக்கிறாங்க, கண்டிப்பாக இது மறைஞ்சிருக்கு. சில பேருக்கு இன்னும் தெரியல இந்த விஷயங்கள், ஆனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, ஒர்க் போயிட்டுருக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்காக. கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு அவங்க ப்ரிப்பேர்ட் ஆகிட்டுருக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய லவ்வுக்காக வாழ்த்துக்கள். எப்போ வேணாலும் பேசலாம், என்ன டைம் வேணாலும் பேசலாம். நீங்கள் உங்கள் சைடு என்ன பாசிட்டிவாக இருங்க. எப்போவுமே சொல்கிறது தான், பாசிட்டிவாக இருங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் உங்கள் லவ் லைஃப்பில். நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க எந்த விஷயத்தையுமே. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்கள விட்டு விலக மாட்டீங்கன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்கன்னு. இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் அப்பப்போ சம்டைம்ஸ் வரும் உங்களுக்கு அவங்க பண்ணுற சில விஷயங்கள்னால. ஓகே, ஹோப் உங்களுக்கு நீங்கள் யோசித்த மாதிரியான மெசேஜஸ் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வேறு ஒரு ரீடிங்கில் பார்க்குறேன். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். இன்னொரு சேனல் இருக்குது இல்லையா என்னோடது, ஏஞ்சல் ஆஃப் எர்த் 7. இன்கேஸ் மற்றவங்களுக்கு வந்து ஜென்ரல் ரீடிங் பார்க்குறோம்னு சொல்லி விருப்பப்படுறவங்க ஏஞ்சல் ஆஃப் எர்த் 7 என்னோட ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த சேனல். அது கூட நீங்கள் பார்க்கலாம். அதில் நிறைய மெசேஜஸ் இருக்குது உங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் சில லவ் ரீடிங்ஸ் அதில் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ரீடிங்ஸ் நிறையா இருக்கும். அதுலேயும் நிறைய காஃபி கப் ரீடிங் இருக்குது, கேண்டில் வேக்ஸ் ரீடிங் இருக்குது, சைக்கிக் ட்ராயிங் ரீடிங்ஸ் இருக்குது.
டிஃப்ரெண்ட் ரீடிங்ஸ் இருக்குது. நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.